ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜகிரி அகாடமி. எல்லாரும் சின்சியரா படிச்சுட்டு இருப்பீங்க. எக்ஸாமுக்கு வந்துட்டு இப்போ ரொம்பவே கம்மியான டைம் தான் இருக்கு. ஒரு செப்டம்பர் மந்த் மட்டும்தான் வந்துட்டு இடையில கேப் இருக்கு. கரெக்டுங்களா? ஓகே. இப்போ வந்துட்டு செப்டம்பர் மந்த் வந்துட்டு ஒரு பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இந்த செப்டம்பர் மந்தோட பேட்ச் டீட்டெயில் தான் இந்த வீடியோல வந்து நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? இந்த பேட்ச்ல வந்துட்டு நீங்க ஏன் சேரணும் அப்படின்னா, இவ்வளோ நாள் நீங்க படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அப்படி படிச்சுட்டு இருக்கிறப்ப எவ்வளவு நீங்க புரிதலோட படிச்சிருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் எப்படி டெப்தா மூவ் பண்ணணும் அப்படிங்கறத வந்துட்டு இது உங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு அனலைஸ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதை இப்பதான் நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, மோர் நம்பர் ஆஃப் அடிஷனல் 1 மார்க்ஸ் வந்துட்டு நீங்க லேர்ன் பண்றப்போ இந்த பேட்ச் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. ஓகேங்களா? இந்த பேட்சோட டீடைல்ஸ் என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம பாத்துருவோம். ஓகேங்களா? இந்த பேட்ச் வந்து செப்டம்பர் மாசம் ஸ்டார்ட் ஆகுது. டெஸ்ட் வந்துட்டு 3ஆம் தேதி செப்டம்பர்ல இருந்து நீங்க எழுதுவீங்க. ஓகேங்களா? ஃபீஸ் வந்து ஒன் டைம் பேமெண்ட் மட்டும்தான், 1500 ருபீஸ். ஓகேங்களா? ஏன்னா எக்ஸாம் ஒரு மாசம் தான் இருக்கு. நிறைய டீச்சர்ஸ் வந்துட்டு ரெக்வஸ்ட் பண்ணங்காட்டி இந்த ஃபீஸும் இப்போ ஒரு அடிஷ்னலா இப்போ ஒரு பேட்சும் வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபீஸ் வந்துட்டு 1500 ரூபாய் மட்டும்தான். ஓகேங்களா? இது வந்து ஒன் டைம் பேமெண்ட் தான். இந்த பேட்ச் வந்துட்டு எக்ஸாம் முந்தின நாள் வரைக்கும் இருக்கும். டெஸ்ட் டைமிங் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 6 மணிக்கு 6ல இருந்து 6:15 உங்களுக்கு டெஸ்ட் கொஸ்டின் சென்ட் பண்ணிடுவாங்க. ஆன்சர் கீயும் 9ல இருந்து 9:30 சென்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? சாம்பிள் கொஸ்டின்ஸ் வேணும், எந்த மாதிரி டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு நீங்க வந்துட்டு பார்க்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. 9791216614 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி டெஸ்ட் பேட்சோட சாம்பிள் கொஸ்டின் சென்ட் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா சென்ட் பண்ணுவாங்க. நீங்க கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எல்லாமே வந்துட்டு பிடிஎஃப் ஃபார்மேட் தான். ஓஎம்ஆர் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. நீங்க பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த தாட்டி வந்து நீங்க ஓஎம்ஆர்ல தான் வந்து அட்டன் பண்ண போறீங்க. ஆன்லைன் மோட் கிடையாது. அதனால வந்து இந்த டெஸ்ட் லாஸ்டா நடக்கக்கூடிய பேட்ச்ல வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு நீங்க வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்ல தான் வந்து ட்ரை பண்ண போறீங்க. ஓஎம்ஆர் தான். ஓகேங்களா? செல்ஃப் எவாலுவேஷன் தான். டெஸ்ட் கொஸ்டின் எல்லாமே வந்துட்டு நாங்க ஆன்சர்க்கு அனுப்பிச்சிடுவோம். நீங்க தான் வந்து கிராஸ் செக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நீங்க ஓகே, இப்ப நாங்க வந்துட்டு சாம்பிள் பார்த்தாச்சு, நாங்க சேரணும் அப்படின்னு நீங்க வில்லிங்கா இருந்தீங்க அப்படின்னா ஜிபேல 9791216614 அப்படிங்கிற நம்பருக்கு ஃபீஸ் வந்து 1500 ரூபாய் பே பண்ணிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட்டை அதே வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க சென்ட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கொடுப்பாங்க. அந்த டீட்டெயில் நீங்க ஃபில் பண்ணதுக்கு அப்புறமே வந்துட்டு நீங்க பேட்ச்ல வந்து ரெஜிஸ்டர் ஆயிருப்பீங்க. இப்ப லாஸ்ட் மினிட்ல என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மோர் நம்பர் ஆஃப் 1 மார்க்ஸ் வந்து நீங்க ரீகால் பண்ணலாம். அது போக அடிஷ்னலா நீங்க படிக்கிறதுக்கு ஃப்ரீயா வந்துட்டு டெஸ்ட் கொஸ்டின் மட்டும் தான் நீங்க 1500 ரூபாய் பே பண்ணுவீங்க. 10 யூனிட் டெஸ்ட்டுக்கு, ரிவிஷனுக்கு, மாடலுக்கு இதுக்கு மட்டும் தான் ஃபீஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்றோம். அது போக அடிஷ்னல் 1 மார்க்ஸ், புக் கட்டிங் பேஜஸ், இம்பார்ட்டன்டா நீங்க புக்ல இந்த பாயிண்ட் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்துட்டு 1 மந்த் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. அடிஷ்னல் ரெஃபரன்ஸ்க்கு இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா உங்களால வந்துட்டு ஷார்ட் டைம்ல நீங்க தேடிட்டு இருக்கிறதுக்கு எல்லாமே வந்துட்டு நம்ம கிளியர் கட்டா சின்ன சின்ன பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அந்த மாதிரி வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கோம். புக் கட்டிங் பேஜஸ் வந்து நிறைய கொடுப்போம். அடிஷ்னல் 1 மார்க்ஸும் கொடுப்போம். நீங்க வந்துட்டு இந்த ஒரு மாசம் வந்து ஃபுல்லா எக்ஸாமுக்காகவே வந்துட்டு நீங்க தயாராகிறதுக்கு உங்க மைண்ட் செட் ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கான டைம் வந்துட்டு நீங்க அலோகேட் பண்ணிக்கோங்க. இப்ப டெஸ்ட் ஷெட்யூல் என்ன அப்படிங்கறத பாத்துருவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து யூனிட் 7 தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுல டெஸ்ட் 1 வந்துட்டு 3ஆம் தேதி. இந்த டெஸ்ட் எல்லாமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த நாள் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஒவ்வொரு டெஸ்ட் கொஸ்டின்லயும் வந்துட்டு எவ்வளவு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பிடிஎஃப்ல குறைஞ்சபட்சம் 75 கேள்வியிலிருந்து அதிகபட்சம் 200 கேள்விகள் வரைக்குமே வந்துட்டு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே இருக்கும். இப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி டெஸ்ட் 1 டெஸ்ட் 2 இருக்குன்னா டெஸ்ட் 1ல குறைஞ்சபட்சம் நீங்க வந்து 75 கேள்வியிலிருந்து 220 கேள்வி வரைக்கும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் வந்துட்டு இந்த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து வேரி ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி டெஸ்ட் 2 இருக்கு. ரிமைனிங் போர்ஷன்ஸ் இருப்பீங்க. அடுத்தது யூனிட் நம்பர் 9. அதுல வந்துட்டு டெஸ்ட் நம்பர் 1, டெஸ்ட் நம்பர் 2, டெஸ்ட் நம்பர் 3, அதுல 3 பார்ட் இருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு யூனிட் நம்பர் 2 12ஆம் தேதி எழுதுறீங்க. டெஸ்ட் நம்பர் 1. வந்துட்டு 13ஆம் தேதி எழுதுவீங்க. அடுத்தடுத்த நாள் எழுதுவீங்க. ஓகேங்களா? இதே மாதிரிதான் வந்துட்டு இந்த ஷெட்யூல் ஃபுல்லா இருக்கும். இந்த ஷெட்யூல் ஃபுல்லாவே வந்துட்டு உங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப் பண்ணி கூட நீங்க வாங்கிக்கலாம். ஓகேங்களா? கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் டைம்ல நீங்க வந்துட்டு ஹை ஸ்கோர் எடுக்கிறதுக்கு கண்டிப்பா நீங்க டெஸ்ட் பேட்ச் வந்து அட்டன் பண்ணித்தான் ஆகணும். நீங்க நம்பகட்ட நீங்க அட்மிஷன் போட்டாலும் சரி, இல்ல நிறைய இன்ஸ்டிடியூஷன் இருக்கு.
எங்க வேணாலும் நீங்க அட்மிஷன் போட்டுக்கலாம். ஆனா வந்துட்டு நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க அப்படிங்கறத நீங்க டெஸ்ட் பண்றப்போ, அடிஷனலா நீங்க லேர்ன் பண்றப்போ, டெஸ்ட் பேட்ச் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே வந்து கடைசி நிமிஷத்துல கை கொடுக்கும். ஓகேங்களா? இப்ப ஃப்ராங்க் காண்டம் பிரின்சிபல் இருக்கு அப்படின்னா நம்ம டெஸ்ட்ல வந்து அந்த கொஸ்டின் கேட்டிருப்போம். அது போக வந்து புக்ல வந்துட்டு பிடிஎஃப்ஸ் இருக்கு இல்லையா? அதெல்லாம் கிளியர் கட்டா உங்களுக்கு சின்ன சின்ன ஷார்ட் மெசேஜஸா வந்துட்டு போட்டோ வந்துட்டு உங்களுக்கு வந்து ஷேர் ஆயிட்டே இருக்கும். நீங்க ஃப்ரீ டைம் எல்லாமே அது கீ நோட்ஸ் மாதிரி நீங்க வந்துட்டு அது அந்த இமேஜ் வந்து நீங்க படிச்சுக்கிற மாதிரி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கிரீன்ஸ் தியரம் ஆகட்டும், ஐகன் வேல்யூஸ் அண்ட் வெக்டர்ஸா இருக்கட்டும், எல்லாமே சின்ன சின்ன கட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் ஆயிட்டே இருக்கும் எக்ஸாம் வரைக்கும். நீங்க ஃபுல்லா வந்துட்டு உங்கள படிப்புல கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு தேவையான எல்லா ஒரு ஐடியாவுமே வந்துட்டு இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்க இந்த பேட்ச்ல சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிசிக்ஸ்ல தரவா வந்துட்டு நம்ம கைட் பண்றதுக்கு எல்லா சப்போர்ட்டுமே நம்ம சைட்ல இருந்து கொடுப்போம். ஓகேங்களா? ஓகே. இப்ப பாத்தீங்க அப்படின்னா 29ஆம் தேதி ரிவிஷன் 1 ஸ்டார்ட் ஆகும். 29, 30, 1, 2, 3 இதெல்லாம் வந்து ரிவிஷன்ஸ் நடக்கும். அடுத்து ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்துட்டு எக்ஸாம் மாதிரியே வந்துட்டு எழுதுவீங்க. அது வந்துட்டு 6ஆம் தேதி 9ஆம் தேதியும் இருக்கும். இதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் வந்துட்டு கால் ஃபார் ஆயிடும். ஒரு 2-3 நாள் வந்து நீங்க வந்துட்டு எல்லா கொஸ்டின் பேப்பர் நம்ம கொடுத்து ரீகால் பண்ணுங்க. நம்ம அனுப்பிச்ச கீ நோட்ஸ், அடிஷனல் 1 மார்க்ஸ், அப்புறம் புக்ல எங்கெங்கெல்லாம் நீங்க படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய அனுப்புவோம். அது எல்லாத்தையும் நீங்க ரீகால் பண்றதுக்கு ரிமைனிங் 1 or 2 days வந்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஒரு 1/2 நாள் வந்துட்டு உங்களை நீங்க ஃப்ரீயா வச்சுக்கங்க. அப்பதான் வந்துட்டு டென்ஷன் ஆகாம ஈஸியா அடுத்த நாள் போய் எக்ஸாம் வந்து நீங்க எழுத முடியும். ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு நம்ம பேச்சுலர்ஸ் யாரும் வில்லிங்கா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேவா? நன்றி.